தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்கள் இப்போது 2026 தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வேலைகள் ஆரம்பித்து நிறைய பேரை அறிவிச்சிட்டாரு. நிறையா கன்னியாகுமரி போன்ற நிறைய மாவட்டங்களில் யார் யாரெல்லாம் நிற்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் வேட்பாளர்கள் அப்படின்றத அறிவிச்சிட்டாரு சீமான் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. இந்த நிலையில் இந்த மே 3ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தல் வைக்க போகிறதா ஒரு விஷயம் வந்திருக்கு. திடீர்னு இதை அறிவிச்சிட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி உறவுகள் இதுக்கும் தயாராக தான் இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே இந்த உள்ளாட்சி தேர்தலில் சீமான் அவர்கள் பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டு சதவீதத்தை நிரூபிப்பார் அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த உள்ளாட்சி தேர்தலால் பெரிய லாபங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. பட் ஆனால் 2026 தேர்தலில் பிரதிபலிக்கும். ஏன்னா கீழே இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்கன்ற மைண்ட் செட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வேலைகளாக இருக்கும் அப்படின்றத நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இப்போவே களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. தொடர்ந்து வேட்பாளர்களை சீமான் அறிவிக்க தொடங்குவார். பயங்கரமான வேலைகள்லாம் சீமான் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குது. எனவே இந்த மே 3ஆம் தேதி இந்த தேர்தல் நடந்துச்சுன்னா இதில் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட முதல் முறையாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் அவருக்கு வேண்டிய சின்னத்தில் சீமான் அவர்கள் நிற்பார் அப்படின்ற ஒரு சூப்பரான விஷயமும் இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ஓட்டு அப்படின்றது சீமானவர்களுக்கு அதிகமாக விழப்போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நடக்க போகிற இந்த தேர்தலில் இப்போ சீமானவர்கள் நிறைய கூட்டமைப்புகளை கூட்டி தன் பக்கம் எல்லாரையும் நிற்க வச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இருக்குது. அனைத்து சமூக லீடர்ஸுமே சீமானவர்கள் பக்கம் நிற்கிறதுனால இந்த இடைத்தேர்தல் அப்படின்றது, இந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றது சீமானவர்களுக்கு பயங்கர ஒரு ஆதரவாக நிற்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் இப்போவே தயாராகிட்டாங்க அப்படின்றதும் ஒன்று இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்.